Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு புதிதாக ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்ல என்னென்ன சர்வீசஸ்லாம் நம்ம வந்து பண்ண முடியும், சிட்டிசனா இருக்கக்கூடிய நம்ம இந்த ஒரு வெப்சைட் மூலியமா ஃப்ரீயா என்ன சர்வீசஸ்லாம் நம்ம வந்து பண்ண முடியும், அதே மாதிரி பெய்டு சர்வீஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சர்வீசஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் இருந்தபடியே போலீஸ் ஸ்டேஷன் போகாம எல்லா ஆப்ஷனுமே நம்ம இதில் வந்து போக முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சர்வீசஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த வெப்சைட்டை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட்டில் டிஎன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு புதிதாக ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 டேஸாகவே வந்து அந்த பழைய வெப்சைட், அதாவது e-services.tn.police.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட் வந்து நம்மளுக்கு சரியாகவே வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்தது. சில பேர் நம்மகிட்ட வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, பெர்சனலாக என்கிட்ட வந்து இன்ஸ்டாலையும் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து இந்த வெப்சைட் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒரு பழைய ஓல்டு வெப்சைட்டை வந்து ரீடைரக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்குலாம் வந்து வருவீங்க. இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்டோடைய அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே வந்து நியூஸ் லெட்டர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஜிபி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏதாச்சும் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அப்டேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி பாலிசி நோட்டீஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க. டெண்டர்ஸ் ஏதாச்சும் வந்து விட்றாங்க அப்படின்னா டெண்டருக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க. அப்படியே நம்ம கீழே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக அவங்க ஏதாச்சும் வந்து கிரைம் வந்து சரி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஈவெண்ட்ஸ் சம்பந்தமாக நம்மளுக்கு ஏதாச்சும் இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவைப்படுறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இப்போ நம்மளுக்கு தேவை இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். மேலே வந்து பாருங்க, இந்த இடத்துல சிட்டிசன் சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீல என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து என்னதான் கம்ப்ளைண்ட் அவங்க வந்து எடுக்கல அது வந்து ரெண்டாவது விஷயம். கம்ப்ளைண்ட் அவங்க வந்து வியூ பண்ணி பார்க்குறாங்க, பார்க்க போகல. நம்ம ஆன்லைனில் ஒரு மொபைல் ஃபோன் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மொபைல் ஃபோன் மிஸ் ஆனதுக்கான அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி ஆயிரும். அந்த காப்பியை எடுத்துட்டு போயிட்டு நம்ம சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல நம்ம வந்து கொடுத்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் மிஸ்ஸிங் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க முடியும். அதை தாண்டி வந்து நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்லை ஒரு இடத்துலயும் நம்ம போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த கம்ப்ளைண்ட் அவங்க வந்து வாங்க மாட்டாங்க, அந்த கம்ப்ளைண்ட் வாங்குறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ப்ரூஃபா நம்ம வந்து எதுவுமே வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ண முடியாது, வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த இடத்துல ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்தரா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம வந்து கோர்ட்ல வந்து கேஸ் வந்து போட முடியும். இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், கம்ப்ளைண்டே எடுக்க மாட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு எவிடன்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து பண்றது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிளிக் பண்ணி முதல்ல இந்த வெப்சைட்ல உங்களுக்கு சொல்ல ஒரு அக்கௌண்ட் வேணும். அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்க எல்லா சர்வீசஸுமே உங்களால வந்து இந்த இடத்துல பண்ண முடியும். அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ சர்வீசஸ்ல வந்து எஃப்ஐஆர் உங்களால வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். இது எல்லாருனாலையும் வந்து பப்ளிக்கா வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட விவகாரம் வந்ததுல இருந்து எஃப்ஐஆர் வந்து ஓப்பன் பப்ளிக் வந்து பார்க்க முடியாது. அதை சம்பந்தப்பட்ட அந்த கிரைம், அந்த குற்ற வழக்குல ஈடுபட்ட அந்த ஆப்போசிட் பார்ட்டியும் இவங்களும் 2 பேர் மட்டும் தான் பார்க்க முடியும். அப்புறம் அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா, இதுதான் வந்து வியூ எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் வேணும் உங்களால வந்து பார்க்க முடியும். எஃப்ஐஆர் நம்பர் தெரியுது அப்படின்னா இப்போ 2026ல 157வது நம்பர் வந்து உங்க நம்பரா, உங்க கேஸ் நம்பரா இருக்கு அப்படின்னா அந்த நம்பர் போட்டு எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் உங்களால வியூ பண்ணி பார்க்க முடியும். சிஎஸ்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க முடியும். அரெஸ்ட் பெர்சன் டீடைல்ஸ் உங்களால வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன், அதாவது இப்போ ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு பைக்கோ ஒரு காரோ வந்து வாங்க போறீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் ஏற்கனவே வந்து கேஸ்ல ஏதாச்சும் வந்து பதிவாயிருக்கா அப்படிங்கிற உங்களால இந்த இடத்துல வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் வச்சு நீங்க வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டி வித் யூனிக் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அதாவது ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க, அதுல ஏதாச்சும் வந்து இப்போ ப்ராப்ளம் நடந்திருக்கு, அதுல ஏதாச்சும் ஒரு கேஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களால இந்த இடத்துல இருந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி லாக்டு ஹவுஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். சீனியர் சிட்டிசன், 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க, வெளியில போயிட்டு ஏதாச்சும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சீனியர் சிட்டிசன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சர்வீசஸ் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து வாங்க முடியும். சரிங்களா, இதுதான் வந்து ஃப்ரீ சர்வீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெய்டு சர்வீசஸ், இது எதுக்காக வந்து பெய்டு சர்வீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி இதில் நம்ம வந்து வாங்கக்கூடிய ஆப்ஷன் டாக்குமெண்ட்ஸ்களை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ப்ரோ லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்டிஆர் நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய படிப்பு சான்றிதழ், அதாவது நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டோ இல்லை உங்களுடைய ஐடென்டிஃபை கார்டோ, உங்களுடைய ஆதார் கார்டோ, உங்களோட பாஸ்போர்ட்டு,
உங்களோட டாக்குமெண்ட் பத்திரம் இது எல்லாமே வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல ஒரு 50 ருபீஸ் பேமெண்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க. அந்த காப்பியை வச்சு நீங்க வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேட்கறது வந்து அதுதான், ப்ரோ 10th மார்க் ஷீட் மிஸ் ஆயிடுச்சு, 12th மார்க் ஷீட் மிஸ் ஆயிடுச்சு, அதை எங்க போய் கேட்டாலும் வந்து வாங்க முடியாதுன்றாங்க, இ-சேவையில் அப்ளை பண்ணா வாங்கி தர்றதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்குறீங்க, இன்ஸ்டாலையும் டிஎம் பண்றீங்க. டாக்குமெண்ட் மிஸ் ஆனவங்க கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல போயிட்டு எல்டிஆர் காப்பியை நீங்க வியூ பண்ணி வாங்கணும், அப்ளை பண்ணி வாங்கணும். அந்த எல்டிஆர் காப்பி இருந்தாதான் உங்களால வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. அதை தாண்டி வந்து ரோடு ஆக்சிடென்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது இப்போ வந்து ரோடு ஆக்சிடென்ட் கேஸில் வந்து இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு 2 வெஹிக்கிளுமே வந்து இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 2 பேருடைய வெஹிக்கிள் டேட்டா, ஆர்சி, டிரைவிங் லைசன்ஸு, இன்சூரன்ஸு, 2 பேருடைய டிரைவிங் லைசன்ஸ் காப்பி, ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே நம்ம இந்த இடத்துல வந்து எடுக்க முடியும். அதுவுமே நம்ம அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது பிவிஆர் அப்படிங்கிற வந்து சொல்லுவோம். பிவிஆர் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, நம்ம ஒரு ஜாபுக்கு வந்து போறோம், நம்ம மேல வந்து எந்த ஒரு எஃப்ஐஆர் வந்து கிடையாது அப்படிங்கிற வெரிஃபை பண்றதுக்காக தான் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட். நம்ம ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்றோம், அதுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல பிவிஆர் அப்படிங்கிறது தேவைப்படும். இல்ல நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கம்பெனில நம்ம அக்ரிமெண்ட் போட போறோம், கவர்மெண்ட் செக்டார்லயோ ஒரு ஆர்கனைசேஷன்லயோ நம்ம போட போறோம்னா நம்ம பேர்ல வந்து ஒரு வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதுக்காக இந்த பிவிஆர் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபீஸ் ஆகும். 500 ரூபீஸ் பேமெண்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிவிஆர் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த புது வெப்சைட்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இப்ப நான் உங்களுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா ஆப்ஷனுமே பழைய வெப்சைட்லயுமே வந்து இருந்தது. பட் அதை புதுசா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரீடைரக்ட் பண்ணி வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆனதா கொஞ்சம் குயிக்கா வந்து ப்ராசஸ் ஆகுற மாதிரியான ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து செட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? பழைய வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்டே இல்லாம நம்ம டைரக்டா ஒவ்வொரு சர்வீசஸையும் நம்ம வந்து வாங்கிக்கிற முடியும். பட் இந்த இடத்துல உங்ககிட்ட வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தாதான் இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு சர்வீசஸையும் உங்களால வந்து பண்ண முடியும். அப்போ நம்ம புதுசா வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு மேல ரைட் சைடுல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணணும். யூசர் நேம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான யூனிக்கா வந்து உங்க ஞாபகத்தில் இருக்கிற மாதிரியான பாஸ்வேர்ட் யூசர் நேம் செட் பண்ணுங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து கேட்கும். இது ரெண்டையுமே இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு அந்த மொபைல் நம்பருக்கும் நீங்க சென்ட் ஓடிபி கொடுங்க, மெயில் ஐடிக்கும் ஓடிபி கொடுங்க. ரெண்டையும் வெரிஃபை பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. இந்த விஷயத்தை நீங்க வந்து பண்ணால் மட்டுமே உங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த இடத்துல சிட்டிசன் சர்வீசஸை நீங்க வந்து லாகின் மூலியமா லாகின் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டாபிக், எந்த சம்பந்தமா கவர்மெண்ட் சம்பந்தமா உங்களுக்கு வந்து வீடியோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது சம்பந்தமா வீடியோ விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு கண்டிப்பா வீடியோவா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.